என்ன பாப்பா உங்கள் அம்மாவுக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசையா? எவ்வளோ நாளா? உங்கள் பேர்? எந்த ஊர், என்ன டிபார்ட்மெண்ட்? பாருங்களேன் அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம்னு. தான் வாங்கின பட்டத்தையும் கவுனையும் அம்மாவுக்கு போட்டு விட்டு கலங்கி நின்ற மகள். பட்டம் வாங்கியிருக்காங்க பாப்பா, உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமாக தான் இருக்கு. ஆனால் காலேஜில் வந்து நேரடியாக பார்க்க முடியல, இதுதான் ஒரு வருத்தமாக தவிர மற்றபடி சந்தோஷமாக தான் இருக்கு. பாப்பா கலங்குறாங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இருக்காங்க இன்னும் நிறைய பட்டம் வாங்கணும், ஆனா அதை நேர்ல பார்க்க முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம்னு அம்மா யதார்த்தமா பேசுனது பலரையும் நெகிழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. சந்தோஷமா தான் இருக்கு. தஞ்சையில் இருக்கக்கூடிய குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில பட்டமளிப்பு விழா நடந்திருக்கு. இதுல தஞ்சை மாவட்டம் வேங்கராயன் கொடிக்காடு கிராமத்தை சேர்ந்த சண்முகம் இந்திரா தம்பதியோடைய மகள் தான் ஸ்வேதா. இவங்க BA தமிழ் துறையில பட்டம் பெற்றிருக்காங்க. விவசாய குடும்பத்தில இருந்து பிறந்த முதல் தலைமுறை பட்டதாரி ஆகியிருக்காங்களாமா. அண்ட் ஸ்வேதா பட்டம் வாங்கின உடனே அரங்கத்தை விட்டு வெளியில வந்து அவங்களுக்கு அந்த பட்டமளிப்பு விழால கொடுத்த அந்த ஆடையையும் அவங்களுக்கு கொடுத்த அந்த சர்டிபிகேட்டையும் அம்மா கிட்ட கொடுத்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. அம்மாக்கு போட்டு விட்டு அவ்வளவு நெகிழ்ந்து போயிருக்காங்க, கண் கலங்கிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் உடனே அங்க இருக்கக்கூடிய அம்மாவுமே ரொம்ப சந்தோஷம், என்னுடைய மகள் பட்டம் வாங்கினது, இன்னும் நிறைய பட்டம் வாங்கணும், பெரிய இடத்துக்கு போகணும், எங்களை இன்னும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம என்ன ஒரு வருத்தம், உள்ள போய் பார்க்க முடியல அப்படின்ட்டு அவங்க பேசினது பலரையும் நெகிழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா காலேஜில் வந்து நேரடியாக பார்க்க முடியல, இப்படி நீங்க பட்டம் வாங்கும் போது உங்க அப்பா அம்மாக்கு போட்டு விட்டுருக்கீங்களா? அந்த ஒரு தருணம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா இருந்தது, அந்த ஒரு தருணம் உங்க வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.